ABCD நம்பர் 647 சியோர் பார்ட் 1 முரளி டேட்டு 6/8/67 பிறகு 7/8/67 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 9/4/2007 छोटा सा रात्रि क्लास है 6 अगस्त 1967। ஒரு சின்ன நைட் கிளாஸ் ஆயிருக்குது 6 ஆகஸ்ட் 1967 जो ब्राह्मणी आती है बच्चों के साथ எந்த பிராமணிகள் வராங்களோ குழந்தைகள் கூட तो उनको बार बार कहना चाहिए அப்ப அவங்களுக்கு அடிக்கடி சொல்லணும் कि आत्माभिमानी बन करके बैठो ஆத்மாபிமானி ஆக இருந்து உட்காருங்க और ये सावधानी बार बार देनी चाहिए। பிறகு இந்த ஒரு எச்சரிக்கைன்றது அடிக்கடி சொல்லிட்டே தான் இருக்கணும் பண்ணிட்டே தான் இருக்கணும் इसको யாருக்கு ब्राह्मणी के साथ जो बच्चे बाबा के सामने आते हैं பிராமணி கூட எந்த குழந்தைகள் பாபாக்கு முன்னாடி வராங்களோ उनको बार बार याद दिलाना है அவங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் कि आत्माभिमानी बनकर बैठो। என்னன்னா ஆத்மாபிமானி ஆக இருந்து உட்காருங்கன்னு आत्मा बन करके बैठेंगे ஆத்மாக இருந்து உட்கார்ந்தீங்கன்னா रूह बन करके बैठेंगे ரூஹ் அப்படின்னா ஆத்மாக இருந்து உட்கார்ந்தீங்கன்னா तो रूहानी बाप से पढ़ाई पढ़ेंगे। அப்போ ஆன்மீக அப்பா இடம் இருந்து படிப்ப படிப்பீங்க रूहानी बाप के रूहानी बच्चे बने बगैर ஆன்மீக அப்பாவோட ஆன்மீக குழந்தைகள் ஆகாம कोई प्राप्ति होने वाली नहीं है। எந்த பிராப்தி கூடயும் ஆகக்கூடியது இல்ல भक्ति मार्ग में तीर्थों पर जाते हैं பக்தி மார்க்கத்துல தீர்த்த இடங்களுக்கு போகிறாங்க तो कहते हैं कि सावधान खबरदार அப்ப சொல்றாங்க சாவ்தான் खबरदार அப்படின்னா எச்சரிக்கையாக இருங்க ஜாகிரதையாக இருங்கன்னு तो यहाँ पर भी ब्राह्मणी को खुद भी खबरदार होकर के रहना है। அப்போ இங்க கூடயும் பிராமணி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சுயமே எச்சரிக்கையாக இருக்கணும் और औरों को भी खबरदार करना है। பிறகு மத்தவங்களுக்கு கூடயும் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கணும் नहीं तो देभान में रहने से இல்லன்னா தேகாபிமானத்துல இருக்கிறதுனால माया के चंबे में आ जाएंगे। மாயாவினோட பிடிக்கு வந்துடுவீங்க तुम बच्चे जानते हो कि हम आते हैं दुख धाम से सुख धाम में जाने के लिए। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நாம வருது துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு போகிறதுக்காக यहाँ बाप के पास किस लिए आते हैं? இங்க அப்பா கிட்ட ஏன் வரீங்க दुख धाम में है और दुख धाम से सुख धाम में ट्रांसफर होने के लिए आते हैं। துக்கதாமத்துல இருக்கீங்க துக்கதாமத்துல இருந்து சுகதாமத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்காக வரீங்க यहाँ इस याद में ही रहने से कमाई होती जाएगी। இங்க இந்த நினைவுல இருக்கிறதுனால தான் சம்பாத்தியம் என்றது ஆயிட்டு இருக்கும் कौन सी याद में? எந்த நினைவுல कि मैं आत्मा परम पिता परमात्मा बाप का रूहानी बच्चा हूँ। நான் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவினோட ஆன்மீக குழந்தையா இருக்கேன் जितना याद करेंगे उतना ही फायदा है। எந்த அளவுக்கு நினைவு பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் और कहीं पर भी कमाई हो नहीं सकती है। வேற எங்க கூடயும் சம்பாத்தியம் என்றது ஆகாது यहाँ पर बैठे हैं
இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா सिर्फ बैठे हैं आत्म की स्थिति में तो भी कमाई है। இங்க வெறும் உட்கார்ந்து இருக்கீங்க ஆத்மிக ஸ்திதியில, அப்போ கூடயும் சம்பாத்தியம் என்றது ஆகும். श्रीमत पर चल करके याद करना है ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி நினைவு பண்ணணும். और इसमें गफलत नहीं करनी चाहिए। பிறகு இதுல சோம்பேறித்தனம் அலட்சியம் என்றது காமிக்க கூடாது. கஃப்லத்னா இந்த கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது, கவன குறைவு என்றது இருக்கக்கூடாது. श्रीमत पर चलना चाहिए ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யணும். क्योंकि इस समय ஏன்னா இந்த நேரத்துல बहुत कमाई है। ரொம்ப சம்பாத்தியம் இருக்குது, अनेक जन्मों की कमाई है। நிறைய ஜென்மங்களினோட சம்பாத்தியமா இருக்குது. वो दुनियावी कमाई तो होती है एक जन्म के लिए, அந்த உலகத்தினோட சம்பாத்தியம் என்றது ஒரு ஜென்மத்துக்காக ஆகுது. कितनी भी कमाई करें எந்த அளவுக்கு வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கிறாங்க. शरीर छूटा और कमाई खलास। சரீர போச்சுன்னா சம்பாத்தியம் முடிஞ்சு போயிடுச்சு. भले पोत्रे पड़पोत्रे खावेंगे, பலே அவங்களோட பேரன் பேத்திகள் பேரங்கள் பிறகு அதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியவங்க சாப்பிடுவாங்க. परंतु उस आत्मा को तो कोई फायदा नहीं हुआ ना। ஆனா அந்த ஆத்மாக்கு எந்த விதமான லாபமும் ஆகல இல்லையா? यहाँ तो जन्म जन्मांतर की कमाई है। இங்க ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட சம்பாத்தியம் ஆயிருக்குது. इसमें गफलत नहीं करनी चाहिए। இதுல கவன குறைவு என்றது இருக்கக்கூடாது. वो लौकिक बाप होते हैं जन्म जन्मांतर, அங்க லௌகிக அப்பாக்கள் ஜென்ம ஜென்மாந்தர யார் இருப்பாங்களோ वो तो ऊंचे से ऊंचे कमाई नहीं करा सकते। அவங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த சம்பாத்தியத்தை செய்ய வைக்க முடியாது. और ये तो बेहद का बाप है। பிறகு இவரு எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க, ऊंच से ऊंच बाप है। உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இருக்காங்க. भगवान बाप हमारा है। பகவான் அப்பா நம்மவங்க ஆயிருக்காங்க. तो ये बुद्धि में आने से नशा नहीं चढ़ता है। அப்போ இந்த விஷயம் புத்தியில வர்றதுனால போதை ஒன்னும் ஏறுறது இல்லையா என்னன்னு கேக்குறாங்க. नशा चढ़ना चाहिए। போதை ஏறணும். बाप को सर्वव्यापी कहने पर भी वो नशा नहीं चढ़ता। அப்பாவை சர்வவியாபின்னு சொல்றதுனால கூடயும் அந்த போதை ஏறுறது இல்ல. क्यों नहीं चढ़ता? ஏன் ஏறுறது இல்ல? क्योंकि बुद्धि एकाग्र हो नहीं सकती। ஏன்னா புத்தி ஒரு நிலை ஆக முடியறது இல்ல. सर्वव्यापी कहेंगे समझेंगे சர்வவியாபின்னு சொன்னீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா तो बुद्धि भी कर जाती है। அப்போ புத்தி செதறி போயிடுதுன்னு சொல்றாங்க. अभी तुम बच्चों को समझाया जाता है இப்போ குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது कि भगवान एक बाप ही है। பகவான் ஒரு அப்பா தான் இருக்காங்க. उस शिव बाबा से ही वर्षा मिलता है। அந்த சிவபாபா இடம் இருந்துதான் சொத்து கிடைக்குது. बाप आते हैं அப்பா வராங்க, तो तुम सभी आत्माएं ऊपर से नीचे उतर आती हो। அப்போ நீங்க எல்லா ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்கி வரீங்க. तुम आत्मा को भी ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு கூடயும் अवतरण लेना पड़ता है। அவதரணத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ऊपर से नीचे उतरना पड़ता है। मैं भी अवतार लेता हूँ। மேலிருந்து கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்கும். நானும் கூடயும் கீழே இறங்கி வரேன்.
सभी बच्चे अवतार लेते हैं पार्ट बजाने के लिए। எல்லா குழந்தைகள் அவதாரத்தை எடுத்துக்கிறீங்க பாட்ட செய்யறதுக்காக. परंतु भगवान का अवतार तो एक ही बार गाया हुआ है। ஆனா பகவானோட அவதாரம் ஒரே தடவை தான் மகிமை இருக்கு இதுக்காக. आजकल तो बहुत भगवान हो गए हैं। இன்றைய நேரத்துல நிறைய பகவான்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. कितने अवतार ही अवतार हैं। எந்த அளவுக்கு அவதாரம் தான் வெறும் அவதாரம். यहाँ पर तो कहा जाता है இங்க சொல்லப்படுகிறது कि शिव बाबा आते हैं। शिव பாபா வராங்கன்னு. वो ज्योति जरूर है அவங்க கண்டிப்பாக ஜோதி தான் இருக்காங்க. परंतु ज्ञान की ज्योति है। ஆனா ஞானத்தினோட ஜோதியா இருக்காங்க. और वह बाबा आकर के क्या करते हैं? பிறகு அந்த பாபா வந்து என்ன செய்றாங்க? परम ज्योति है பரம் ஜோதியா இருக்காங்க. तो जरूर परम ज्ञान का प्रकाश देते हैं। அப்போ கண்டிப்பாக பரம் ஞானத்தினோட பிரகாசத்தை கொடுக்கறாங்க. अभी बाबा बताते हैं இப்போ பாபா சொல்றாங்க. बच्चे समझते हैं कि बाबा अब भारत को आकर के वर्षा देते हैं। குழந்தைகள் புரிஞ்சுக்கிறீங்க இப்போ பாபா வந்து பாரத்க்கு சொத்தை கொடுக்கறாங்கன்னு. खास भारत को விசேஷமாக और பாரத்துக்கு आम सारी दुनिया को वर्षा देते हैं। பிறகு இன் ஜெனரல் முழு உலகத்துக்கு சொத்தை கொடுக்கறாங்க. शिव बाबा का जन्म तो भारत में ही हुआ। சிவ பாபாவினோட ஜென்மம் பாரத்ல தான் இருக்குது. ज्ञान सागर बाप है तो जरूर ज्ञान ही सुनाएगा। ஞானக்கடல் அப்பான்னா கண்டிப்பாக ஞானத்தை தான் சொல்வாங்க. ज्ञान से ही सदगति होती है। ஞானம் மூலமா தான் சத்கதி நடக்குது. ज्ञान से ही मुक्ति होती है। ஞானம் மூலமா தான் முக்தி ஆகுது. ज्ञान भी तब मिलता है पक्का ஞானம் கூடயும் எப்போ கிடைக்குதுன்னா பக்கா जब इस दुनिया से वैराग आता है। எப்போ இந்த உலகத்திலிருந்து வைராகியம் வருமோ அப்போன்னு சொல்றாங்க. पक्का पक्का वैराग आता है तो पक्का पक्का ज्ञान आता है। பக்கா பக்கா வைராகியம் எப்போ வருமோ அப்போ பக்கா பக்கா ஞானம் என்றது வருதுன்னு சொல்றாங்க. बाप से ही तुम पतित पावन बनते हो। அப்பாலிருந்து தான் நீங்க பதித்த பாவன் ஆகுறீங்க. बाप आकर तुमको ज्ञान सुनाते हैं, அப்பா வந்து உங்களுக்கு ஞானத்தை சொல்றாங்க, पहचान देते हैं அறிமுகத்தை கொடுக்கறாங்க. कि तुम कौन हो और तुम्हारा बाप कौन है। நீங்க யாரா இருக்கீங்க, பிறகு உங்களோட அப்பா யாரா இருக்காங்கன்னு. जिससे जन्म जन्मांतर की प्राप्ति होती है। இவங்களிடமிருந்து ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பிராப்தி என்றது ஆகுது கிடைக்கும்னு சொல்றாங்க. महाशिवरात्रि का ज्ञान का तंत्र सुनाते हैं मन मना भव। இப்போ அப்பா என்ன சொல்றாங்கன்னா ஞானத்தை சொல்றாங்க, மன்மனா பவ. मेरे मन में समा जा। என்னோட மனதுக்குள்ள ஒன்றிடு. बाकी तो भक्ति मार्ग में अनेक मते हैं। மற்றபடி பக்தி மார்க்கத்துல நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. महावीर भी इनको कहा जाता है। பாபா சொல்றாங்க மகாவீரன் கூடயும் இவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க. हिंदुओं में महावीर हनुमान को कहते हैं। இந்துஸ்ல மகாவீர் ஹனுமானுக்கு சொல்லப்படுகிறாங்க. जैनियों में तीर्थंकर भगवान को महावीर कहते हैं। ஜெயின்ஸ்ல தீர்த்தங்கர் மகாவீருக்கு பகவானன் சொல்றாங்க.
अब है तो एक ही बात। பிறகு ஒரே விஷயம்தான் महावीर இருக்குது. का मंदिर भी है, மகாவீரோட கோயில் கூடயும் இருக்குது. दिखाते हैं कि हनुमान तो इतना पहलवान था காமிக்கிறாங்க ஹனுமான் எந்த அளவுக்கு பயில்வானாக क्योंकि இருந்தாங்க. कितने भी तूफान आते हो हिलता नहीं था। ஏன்னா பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு வேணும்னாலும் அந்த புயல் வந்துட்டு இருந்தது, ஆனா அவங்க ஷேக் ஆயிட்டு இருக்கல. तुम बच्चे भी महावीर हो, குழந்தைகளான நீங்க கூடயும் மகாவீரா இருக்கீங்க. तुम देवी देवताएं बनते हो। நீங்க தேவி தேவதைகள் ஆகுறீங்க. देवी देवता बनते हो तो तुम्हारी पूजा होती है। தேவி தேவதைகள் ஆகுறீங்க, அப்போ உங்களோட பூஜை நடக்குது. देवरूप की भी पूजा होती है இந்த தேவ ரூப் இருக்கு இல்லையா, அந்த ரூபத்தினோட பூஜையும் நடக்குது. और तुम्हारे आत्मिक स्वरूप की भी पूजा होती है। பிறகு உங்களோட ஆத்மீக ஸ்வரூபத்தினோட பூஜை கூடயும் நடக்குதுன்னு சொல்றாங்க. शिव की भी पूजा होती है तो शालिग्रामों की भी पूजा होती है। சிவனோட பூஜையும் நடக்குது, பிறகு ஷாலிகிராமங்களுக்கு கூடயும் பூஜை நடக்குது. पूजा तब होती है பூஜை எப்ப ஆகுதுன்னா जब आप पवित्र बन करके दिखाते हैं। எப்போ தூய்மையாக இருந்து காமிப்பீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. पूजा का आधार पवित्रता है। பாபா சொல்றாங்க தூய்மையினோட ஆதாரம், பூஜையினோட ஆதாரம் தூய்மையா இருக்குது. कृष्ण की आत्मा ने भी पढ़ाई पढ़ी। கிருஷ்ணனோட ஆத்மாவும் படிப்ப படிச்சிருக்காங்க. बहुत जन्मों के अंत में वो நிறைய ஜன்மத்தினோட கடைசி நேரத்துல அவங்க उस आत्मा में प्रवेश करते हैं। அந்த ஆத்மாக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. परमपिता परमात्मा பரம்பிதா பரமாத்மா जिसमें प्रवेश करते हैं उनका नाम ब्रह्मा रख देते हैं। யாருக்குள்ள பிரவேசம் செய்றாங்களோ அவங்களோட பேரு பிரம்மான் வச்சிடுறாங்க. और ब्रह्मा तो अनेकों के नाम है। பிரம்மானா நிறைய பேர்களுக்கு பிரம்மா என்ற பேரு இருக்குது. परंतु तुम प्रजापिता ब्रह्मा की औलाद हो। ஆனா நீங்க பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகளா இருக்கீங்க. तुम बच्चों को भी महावीर बन करके जीत पानी है। குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் மகாவீராக இருந்து வெற்றியா அடையணும். तो ऐसे कोई महान वीरता के कार्य करके दिखाना है। அதாவது இப்படிப்பட்ட மகானா இருக்கக்கூடிய அந்த ஒரு வீரமான தன்மையினோட பாட்ட பண்ணி காமிக்கணும், வேலைய பண்ணி காமிக்கணும். जो दुनिया वालों ने 63 जन्म में भी करके न दिखाया हो। என்னன்னா உலகத்தினார்கள் 63 ஜன்மங்கள்ல கூடயும் அத செஞ்சு காமிக்கலையோ அப்படிப்பட்டது ஏதாவது செஞ்சு காமிக்கணும். அவங்க என்ன செஞ்சு காமிக்கலையோ அப்படிப்பட்டது பண்ணி காமிக்கணும். तो पहली बात ये அப்போ பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான் இருக்குது. कि कहीं पर हम पतित तो नहीं बनते हैं। நாங்க எங்கேயும் பதித்த ஒன்னும் ஆகுறது இல்லையா? हमारी दृष्टि पतित तो नहीं बनती है। நம்மளோட திருஷ்டி பதித்த ஒன்னும் ஆகுறது கிடையாதா? वृत्ति உள்ளுணர்வுகள் देह में तो नहीं जाती है। தேகத்துல ஒன்னு போகிறது கிடையாதா? और वाचा பிறகு பேச்சு कोई देहधारियों के जुटाव में तो नहीं जुटी हुई है। இந்த தேகதாரிகளினோட அவங்க கூட ஒன்னு இணைஞ்சு இருக்கலையா, அட்டாச்மெண்ட்ல ஒன்னும் இல்லையா? देखना है कि कर्म इंद्रियों का रुझान कहाँ जाता है। பாபா சொல்றாங்க இந்த விஷயத்த பார்க்கணும். கர்மேந்திரியங்களினோட அந்த அட்ராக்ஷன் என்றது
எந்த பக்கம் போயிட்டு இருக்குது? पतित पने की बड़ी संभाल रखनी। பத்தித்த தன்மையினோடது ரொம்ப என்னன்னா ரொம்ப கவனமாக அதை பாத்துக்கணும்னு சொல்றாங்க. बाप के घर में आते हैं, அப்பாவோட வீட்டுக்கு வராங்க, प्रतिज्ञा करके अगर पतित बनते हैं ப்ராமிஸ் பண்ணி ஒருவேளை பத்தித்த ஆனீங்கன்னா तो फिर बहुत भारी दंड पड़ जाएगा। அப்போ பாபா சொல்றாங்க அதுக்கு பிறகு மிக பெரிய தண்டனை என்றது ஏற்பட்டிடும் சொல்றாங்க, கிடைக்கும். बाप तो ऊंचा उठाने आए, அப்பா மேல தூக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. गारंटी देते हैं கேரண்டி பண்றாங்க कि मैं तुम्हारी आत्मा और शरीर रूपी नैया दोनों का खेवैया हूँ। நான் உங்களோட ஆத்மா பிறகு ஷரீர ரூபமான இந்த படகு ரெண்டுக்கு புடையும் படகோட்டி ஆயிருக்கிறேன். दोनों को पार लेकर के जाऊंगा। இந்த ரெண்டுத்த கூடையும் நான் கொண்டு அழிச்சிட்டு போகுவேன். आत्मा को भी ऊंचा उठाते हैं, ஆத்மாவை கூடையும் மேல தூக்குவாங்க, शरीर रूपी नैया को भी ऊंचा उठाते हैं। ஷரீர ரூபமான இந்த படகு இருக்கு இல்லையா அத கூடையும் மேல தூக்குவாங்கன்னு சொல்றாங்க. फिर भी अगर पतित बनते हैं, ஆனாலும் ஒருவேளை பத்தித்த ஆனீங்கன்னா नीचे गिरते रहते हैं கீழே விழுந்துட்டே இருந்தீங்கன்னா तो बहुत भारी दंड पड़ जाएगा। அப்போ பாபா சொல்றாங்க மிக பெரிய தண்டனை என்றது கிடைக்கும்னு சொல்றாங்க. सारा रजिस्टर ही खराब हो जाता है, முழு ரெஜிஸ்டரே கெட்டு போயிடும்னு சொல்றாங்க. बहुत धक्का आ जाता है। ரொம்ப இடி என்றது கிடைக்கும்னு சொல்றாங்க. विकार में गिरा விகாரத்துல விழுந்தீங்கன்னா तो समझो कि दिवाला मारा गया। அப்போ நினைச்சுக்கோங்க எல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டீங்க. जैसे दुनिया में दिवाला मारते हैं ना, எப்படி உலகத்துல லாஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, तो उनकी कितनी बेइज्जती हो जाती। எல்லாமே போயிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஆகுது. कोई उन पर विश्वास नहीं करते, யாருமே அவங்க மேல நம்பிக்கைய வச்சுக்கிறது இல்ல. इसलिए बहुत खबरदारी रखनी है। அதனாலதான் ரொம்ப என்னன்னா கவனமாக இருக்கணும். बाप कहते हैं अपने अंदर में देखो, அப்பா சொல்றாங்க உங்களுக்குள்ளே நீங்க பாத்துக்கோங்க. अपने अंदर में तो देखो, बाप को सुनावे या न सुनावे। உங்களுக்குள்ளேயே பாத்துக்கோங்க அப்பாக்கு சொல்றதா இல்லனா வேண்டாமான்னு. परंतु अगर गिरते हैं ஆனா ஒருவேளை கீழே விழுந்தீங்கன்னா तो अपना ही दिवाला मारते हैं। அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லாஸ் பண்ணிக்கிறீங்க. यहाँ पर तो तब बिठाया जाए இங்க எப்போ உட்கார வைக்கப்படுகிறதுன்னா जबकि कोई पक्की प्रतिज्ञा करे। எப்போ நீங்க பக்கா சத்தியம் பண்ணிக்கிறீங்களோ அப்போன்னு சொல்றாங்க. पक्की प्रतिज्ञा करते नहीं है பக்கா இருக்கக்கூடிய ப்ராமிஸ் பண்ணிக்கலன்னா तो माया उखाड़ देती है। அப்போ மாயா என்ன பண்ணிடுதுன்னா கீழே விழ வச்சிடுது. बैठे बैठाए फां हो जाते हैं। உட்கார்ந்து இருக்கிறப்போவே பறந்து போயிடுறாங்க. ऐसे बहुत होने वाले हैं। இப்படி நிறைய ஆகக்கூடியதா இருக்குது. पक्की प्रतिज्ञा करें பக்கா எப்போ சத்தியத்தை பண்ணிப்பீங்களோ फिर अगर विकार में जाएं तो खत्म। பிறகு ஒருவேளை விகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. यहाँ तो बाप बैठे हैं, இங்க அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. इंद्र भी उनको कहा जाता है। இந்திரன் கூடயும் அவங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. इनको யாருக்கு? इंद्र सभा की जो गायन है शास्त्रों में, சாஸ்திரத்துல இந்திர சபையினோட மகிமை என்ன இருக்குதோ वो किनकी सभा है? அது யாரோட சபை இருக்குது?
सभा भी तुम ब्राह्मणों की है, சபை கூடயும் பிராமணர்களா இருக்கிற உங்களோடதா இருக்குது. और इंद्र बाप बैठा हुआ है. பிறகு இந்திர அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. तो इंद्र की सभा यही है. அப்போ இந்திரனோட சபை இதுதான் இருக்குது. इंद्र की सभा में शापित नहीं होना चाहिए. இந்திரனோட சபையில சாபம் என்றது ஏற்படக்கூடாது. अच्छा, அப்படின்னா எடுத்துக்க கூடாது. அச்சா. ओम शांति. ஓம் சாந்தி. अगला प्रातः क्लास है. அடுத்த மார்னிங் கிளாஸ் இருக்குது. 7 अगस्त 1967. 7 ஆகஸ்ட் 1967 रिकॉर्ड चला है. इस पाप की दुनिया से दूर कहीं ले चल. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. இந்த பாவத்தினோட உலகத்திலிருந்து எங்கேயாவது தூரம் அழிச்சிட்டு போ. अब ये तो पढ़ाई है. இப்போ இது படிப்பா இருக்குது. हर एक बात की समझानी भी है. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கூடயும் புரிய வைக்கப்படுகிறது. और जो भी सत्संग आदि होते हैं वो सब है भक्ति मार्ग के. வேற எதெல்லாம் சத்சங்கங்கள் எல்லாம் நடக்குதோ அது எல்லாமே பக்தி மார்க்கத்தினோடது ஆயிருக்குது. उनमें कोई पढ़ाई नहीं होती है. அவங்கள படிப்பொண்ணு இருக்கிறது இல்ல. पढ़ाई पढ़ने से तो ऊंच पद बनता है. படிப்பை படிக்கிறதுனால உயர்ந்த பதவி என்றது கிடைக்கும். भक्ति मार्ग में भक्ति करते करते बेगर बन गए. பக்தி மார்க்கத்துல பக்தி பண்ண பண்ண பெக்கர் ஆயிட்டீங்க. वो बेगर्स அந்த பெக்கர்ஸ் जो फकीर होते हैं वो तो और होते हैं. அந்த பிச்சைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வேற. और तुम பிறகு நீங்க और किस्म के बेगर हो. வேற ரூபத்துல வேற விதமான பெக்கர்ஸ் ஆயிருக்கீங்க. पहले तुम अमीर थे. ஃபர்ஸ்ட் நீங்க பணக்காரங்க ஆக இருந்தீங்க. अभी फकीर बने हो. இப்ப நீங்க பிச்சைக்காரங்க ஆயிட்டீங்க. ये तुम भारतवासियों की कहानी है. இது பாரதவாசிகளா இருக்கிற உங்களோட கதை இருக்குது. सुबह का अमीर, காலையில பணக்காரன், शाम का फकीर. சாயந்தரம் பிச்சைக்காரன். ये कहानी कब तैयार होती है? இந்த கதை எப்போ தயாராகுது? है? कौन सी युग में तैयार होती है? எந்த யுகத்துல தயாராகுது? पुरुषोत्तम संगम युग में ये कहानी तैयार होती है. புருஷோத்தம் சங்கம் யுகத்துல இந்த கதை தயாராகுது. अभी तुम अपनी जीवन कहानी बनाए रहे हो. இப்ப நீங்க உங்களோட வாழ்க்கை வரலாற தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. सुबह अर्थात காலையில அப்படின்னா सतयुग रूपी सवेरा. காலையில இருக்கக்கூடிய சத்யுக ரூபமான அந்த மார்னிங் டைம். सतयुग रूपी सवेरे की शूटिंग में तुम சத்யுக ரூபமான இந்த மார்னிங் டைமினோட ஷூட்டிங்ல நீங்க अमीर बन जाते हो. நீங்க சாவுக்கார் அப்படின்னா பணக்காரங்க ஆயிடுறீங்க. इस पढ़ाई से இந்த படிப்பு மூலமாக. फिर फकीर बन जाते हो. பிறகு பிச்சைக்காரங்க ஆயிடுறீங்க. अभी ये किसी को भी पता नहीं है இப்போ இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. कि हम ही अमीर थे. நாம தான் பணக்காரங்க ஆக இருந்தோன்னு. तुम ब्राह्मण बच्चे जानते हो हम विश्व के मालिक थे, अमीर थे. பிராமண குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நாம உலகத்துக்கே எஜமானாக இருந்தோம், பிறகு பணக்காரங்களாக இருந்தோன்னு. अभी देखो இப்போ பாருங்க, अमीर चंद से फकीर चंद बन गए.
அந்த பணக்காரனின் அங்க இருந்து அமீர் சந்த்ல இருந்து ஃபக்கீர் சந்த் ஆயிட்டீங்க அப்படின்னா பணக்காரனாக இருக்கக்கூடியவங்க பிச்சைக்காரங்க ஆயிட்டீங்க. अब ये तो पढ़ाई है, இப்போ இது படிப்பா இருக்குது. इस पढ़ाई को अच्छी रीति समझना है, இந்த படிப்பை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும், पढ़ना है, படிக்கணும், धारण करना है தாரணை செய்யணும், और धारण करने की कोशिश करनी है. பிறகு தாரணை பண்றதுக்காக முயற்சியை பண்ணணும். ये अविनाशी ज्ञान रत्न है. இது அவினாஷி ஞான ரத்னங்கள் ஆயிருக்குது. ये अविनाशी ज्ञान रत्न बुद्धि में धारण करेंगे இந்த அவினாஷி ஞான ரத்னங்களை புத்தில தாரணை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா तो जन्म जन्मांतर के लिए स्थूल रत्न बन जाएंगे. அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக ஸ்தூல ரத்னங்கள் ஆயிடும்னு சொல்றாங்க. तुम्हारी आत्मा रूप बसंत बन जाएगी. உங்களோட ஆத்மா ரூப் பசந்த் ஆயிடும். आत्मा ही धारणा करती है. ஆத்மா தான் தாரணை செய்து. शरीर तो विनाशी है. சரீரம் வினாஷியா இருக்குது. ये शरीर 5 पुत्रों का 5 तत्वों का पुतला. இந்த சரீரம் 5 தத்துவங்களினோட பொம்மை. तमो प्रधान हो गया है. தமோ பிரதானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. इसे चोले को बदलना है. இந்த சரீரத்தை மாத்தணும். यही खलास हो जाएगा. இங்கேயே இது நாசம் ஆயிடும், விநாசம் ஆயிடும். काम की जो चीज नहीं होती है இப்போ வேலைக்கு என்ன யூஸ் ஆகாதோ उसको जलाया जाता है. அத எரிக்கப்படும் சொல்றாங்க. भक्ति मार्ग में तो स्थूल आग में जलाते. பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்கன்னா ஸ்தூல அந்த நெருப்புல அத எரிக்கிறாங்க. तुम काहे में जलाते हो? நீங்க எதுல எரிக்கிறீங்க? योग अग्नि में जलाते हो. யோகாக்னி மூலமாக எரிக்கிறீங்க. आत्मा तो जलती नहीं. ஆத்மா எரிஞ்சு போகிறது கிடையாது. देह भान जल जाता है. தேகாபிமானம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. जब से रावण राज्य शुरू हुआ है தேகாபிமானம் எரிஞ்சு போயிடுது. எப்போலிருந்து ராவணராஜ்யம் ஆரம்பம் ஆச்சோ तब से मनुष्य देह अभिमान में आ गए हैं. அப்போலிருந்து மனிதர்கள் தேகாபிமானத்துல வந்துட்டாங்க. देह अभिमान में आते गए தேகாபிமானத்துல வந்துட்டே போனாங்க. और काम क्रोध लोभ मोह अहंकार बढ़ते गए. பிறகு காம கோபம் பேராசை இந்த பற்று இதெல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னு சொல்றாங்க. देह की इंद्रियों से தேகத்தினோட இந்திரியங்கள் மூலமாக खासकर भ्रष्ट इंद्रियों से शरीर के सुख भोगते भोगते விசேஷமாக இந்த சரீரத்தினோட தாழ்ந்த இந்திரியங்கள் மூலமாக சுகத்தை அனுபவம் செய்ய செய்ய देह भान पक्का हो गया. தேகாபிமானம் பக்கா ஆயிடுச்சு. मैं शरीर हूँ ये पक्का हो जाता है. நான் சரீரமாயிருக்கிறேன் என்ற விஷயம் இது பக்கா ஆயிடுது. आत्मा तो अमर है. ஆத்மா அமரா இருக்குது. अमरनाथ बाप आए आत्माओं को अमर बनाते हैं. அமர்நாத் அப்பா வந்து ஆத்மாக்களை அமரவாக ஆக்குறாங்க. कैसे अमर बनाते हैं? எப்படி அமர் ஆக்குறாங்க? अमर माना क्या? அமரனா என்ன? पहले तो बेहद का अमर बनाते हैं. ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட அமராக ஆக்குறாங்க. बाप का ज्ञान पक्का पक्का बुद्धि में बैठ जाए அப்பாவோட ஞானம் பக்கா பக்கா புத்தில உட்காந்துடுச்சுன்னா तो निश्चय बुद्धि அப்போ நிச்சய புத்தி सदा काल के लिए विजयते बन जाए. சதா காலத்துக்காக வெற்றி அடையக்கூடியவங்களாக ஆயிடுவீங்க.
परंतु कोई न कोई के प्रभाव में आ जाते हैं। ஆனா யாரோ ஒருத்தரோட பிரபாவத்துக்கு அடிமை ஆயிடுறீங்க. बाप के ऊपर से निश्चय हट जाता है, அப்பா மேல இருக்கக்கூடிய நிச்சயம் போயிடுது. तो बाप का बच्चा मर जाता है। அப்போ அப்பாவோட குழந்தை இறந்து போயிடுறாங்க. बाप फिर संजीवनी बूटी सुंघाते हैं। பிறகு அப்பா என்ன செய்யறாங்கன்னா சஞ்சீவினி பூட்டிய அந்த சஞ்சீவினி மருந்து இருக்கு இல்லையா அத குடுக்கறாங்க. कोई तो सालिम बुद्धि बन जाते, சிலரு எப்படி என்ன சாலிம் புத்தினா புத்திசாலி ஆயிடுறாங்க. वहाँ सतयुग में तो अपने समय पर अपनी मर्जी से एक शरीर छोड़ेंगे, அங்க சத்யுகத்துல தன்னோட விருப்பத்தினால ஒரு சரீரத்தை விடுவீங்க, और दूसरा शरीर लेंगे। பிறகு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்குவீங்க. वो प्रैक्टिस तुम यहाँ करते हो, அந்த பிராக்டிஸ் நீங்க இங்க பண்றீங்க. संस्कार यहाँ बढ़ते हो, சன்ஸ்காரம் இங்க நிரப்பிக்கிறீங்க. क्योंकि आत्मा मालिक बन जाती है। ஏன்னா ஆத்மா எஜமான் ஆயிடுது. जब चाहे எப்போ தேவை இருக்குதோ तो शरीर धारण करे, जब चाहे शरीर छोड़े। எப்போ தேவை இருக்குதோ சரீரத்தை தாரணம் செஞ்சுக்கிறது, எப்போ தேவை இல்லையோ அப்போ சரீரத்தை விட்டுடுறது. वहाँ शरीर की आयु भी बड़ी होती है, அங்க சரீரத்தினோட ஆயுள் கூடயும் அதிகம் இருக்கும். क्योंकि आत्मा एकाग्र पावरफुल हो जाती है। ஏன்னா ஆத்மா ஒரு நிலையாக இருந்து பவர்ஃபுல் ஆயிடுது. वहाँ मन की चंचलता होती ही नहीं, அங்க மனதினோட சஞ்சலமான தன்மை இருக்கவே இருக்காது. सर्प का भी मिसाल है, பாம்பினோட உதாரணம் கூடயும் இருக்குது. ये भी इस समय की बात है। இதுவும் இந்த நேரத்தினோட விஷயமா இருக்குது. सर्प பாம்பு 3-4 बार खाल त्यागता है, 3-4 தடவை சட்டைய விடுது. जब जब खाल त्यागता है எப்போ எல்லாம் அந்த சட்டைய தியாகம் பண்ணுதோ तो अंधा हो जाता है। அப்போ அதுக்கு கண் இல்லாம போயிடுது. फिर नई खाल आ जाती है, பிறகு புது அந்த சட்டை கிடைக்குது. यहाँ भी माया रावण तुम्हें अंधा बनाता है। இங்க கூடயும் மாயா ராவணன் உங்களை குருடனாக ஆக்குறான். सतो प्रधान होते हैं तो सोझरे में आते हैं, எப்போ சத்தோ பிரதானமாக இருப்பீங்களோ அப்போ வெளிச்சத்துக்கு வந்துடுறீங்க. रावण अंधा बनाता है तो अंधेरे में आ जाते हैं। ராவணன் எப்போ குருடனாக ஆக்குறானோ அப்போ குருடர்களாக ஆயிடுறீங்க. अभी तुम जानते हो, இப்போ உங்களுக்கு தெரியும் ये तुम्हारे बहुत जन्मों के अंत के जन्म की पुरानी खल है। இது உங்களோட நிறைய ஜென்மங்களினோட கடைசி நேரத்தினோட பழைய சரீரம் ஆயிருக்குது. अभी 84 जन्म पूरे लिए, இப்போ 84 ஜென்மங்கள் கம்ப்ளீட் ஆக எடுத்திருக்கீங்க. कोई के 60-70 जन्म भी होते हैं, சிலர்து 60-70 வருஷங்கள் கூடயும் ஆகுது. कोई के 50 होते हैं, சிலர்து 50 வருஷங்கள் இருக்கும். त्रेता में जरूर आयु कुछ न कुछ कम हो जाती है। ரேத்தால கண்டிப்பாக ஆயுள் கொஞ்ச நஞ்சம் கம்மி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. सतयुग में बड़ी आयु होती है, சத்யுகத்துல ஆயுள் நீண்ட கால வரைக்கும் இருக்கும், अभी அதிகம் இருக்கும். पुरुषार्थ करना है, இப்போ புருஷார்த்தம் செய்யணும்.
कि हम पहले पहले सतयुग में आवे। நாங்க ஃபர்ஸ்ட் சத்யுகத்துக்கு வர போல ஆயிடணும்னு சொல்றாங்க. बाद के सतयुग में आवेंगे तो क्या होगा? பிறகு சத்யுகத்துல வந்தாங்கன்னா என்ன ஆகும்? आत्मा कमजोर पड़ जाएगी, ஆத்மா வீக் ஆயிடும்னு சொல்றாங்க. 2 कलाएं कम हो जाएंगी। 2 கலைகள் கம்மி ஆயிடும். कमजोर आत्मा, வீக்கான ஆத்மா द्वैतवादी द्वापर युग में आने मात्र से ही இரட்டைவாதி துவாபர் யுகத்துல வர்றதுனாலயே दूसरों के प्रभाव में आ जाएगी, மத்தவங்களோட அடிமை ஆயிடுதுன்னு சொல்றாங்க. மத்தவங்களுக்கு कन्वर्ट हो जाएगी। கன்வெர்ட் ஆயிடும்னு சொல்றாங்க. तो पढ़ाई पूरी पढ़नी चाहिए, அப்போ படிப்பை கம்ப்ளீட் ஆக படிக்கணும். पक्का पक्का निश्चय बुद्धि बनना चाहिए, பக்கா நிச்சய புத்தி ஆகணும். जो हमारे ऊपर कोई का प्रभाव न पड़े। என்னன்னா நம்ம மேல யாரோட பிரபாவம் கூடயும் ஏற்படக்கூடாது. वहाँ सतयुग के पहले जन्म में तो कितनी ताकत होती है। அங்க சத்யுகத்தினோட ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல எவ்வளவு சக்தி இருக்கும். अकाल मृत्यु हो ही नहीं सकती, அகால மரணம் ஆகவே ஆகாது. काल हमको खा नहीं सकता, காலம் நமக்கு எப்படி என்ன அது நம்மள சாப்பிட முடியாது. सारी दुनिया को काल खा जाएगा, முழு உலகத்தையே காலம் சாப்பிட்டிடும். लेकिन तुम कालों का काल महाकाल के बच्चे बनते हो। ஆனா நீங்க காலனுக்கு காலன் காலனோட குழந்தைகள் ஆகுறீங்க. तुमको काल खा नहीं सकता, உங்களை காலம் சாப்பிட முடியாது. ताकत बहुत बढ़ जाती है, சக்தி ரொம்ப அதிகமாயிடுது. आत्मा की ताकत कम होती है, ஆத்மாவோட சக்தி எப்போ கம்மி ஆகுதோ तो शरीर की आयु भी कम होती जाती है। அப்போ சரீரத்தினோட ஆயுள் கூடயும் குறைஞ்சிட்டே போகும்னு சொல்றாங்க. अभी जैसे बाप सर्वशक्तिवान है, இப்போ எப்படி அப்பா சர்வசக்திவான் ஆயிருக்காங்க, तुम्हारी आत्मा को भी सर्वशक्तिवान बनाते हैं। உங்க ஆத்மாவை கூடயும் சர்வசக்திவானாக ஆக்குறாங்க. उसके लिए एक तो पवित्र बनना है, அதுக்காக ஒரு விஷயம் என்னன்னா தூய்மை ஆகணும். और दूसरा निरंतर याद में रहना है। பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து நினைவுல இருக்கணும். निरंतर याद में रहेंगे தொடர்ந்து நினைவுல இருந்தீங்கன்னா तो निरंतर शक्ति मिलती रहेगी। அப்போ தொடர்ந்து சக்தி கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. बाप से शक्ति का वर्षा तुम लेते हो, அப்பா இடம் இருந்து நீங்க சக்தியினோட சொத்தை எடுத்துக்கிறீங்க. जो पापात्मा बनते हैं। யாரு பாவாத்மாக்கள் ஆகுறாங்க? बाप का बच्चा बनने पर भी पापात्मा बनते हैं तो शक्ति ले न सके। அப்பாவோட குழந்தை ஆனதுக்கு பிறகு கூடயும் பாவாத்மாக்கள் ஆகுறீங்க அப்படின்னா சக்தியே எடுத்துக்க முடியாது. पुण्यात्मा बनते हैं तो शक्ति मिलती है। புண்ணியாத்மாக்கள் ஆனீங்கன்னா சக்தி கிடைக்குது. तो ये ख्याल करना चाहिए, அப்போ இத பற்றி சிந்தனைய பண்ணணும். हमारी आत्मा सतो प्रधान थी, நம்மளோட ஆத்மா சத்தோபிரதானமாக இருந்தது. अपने लिए और दूसरों के लिए भी தனக்காக பிறகு மத்தவங்களுக்காக கூடயும் सदैव स्वभावना रखनी चाहिए। சதா எப்பவுமே நல்ல பாவனைய தான் வச்சுக்கணும். शुभ संकल्प करना चाहिए, நல்ல சங்கல்பங்களை பண்ணணும். ऐसे नहीं அப்படி இல்ல कि सब थोड़े ही सतो प्रधान बनेंगे। எல்லாரும் என்ன சத்தோபிரதான ஆகுவாங்களா என்ன?
ऐसा नेगेटिव संकल्प क्यों आना चाहिए? இப்படி நெகட்டிவ் சங்கல்பம் ஏன் வரணும்? बुद्धि में आना चाहिए। புத்தில வரணும். हमारे जो भी संबंध संपर्क में आवे, நம்மளோட தொடர்புல யாரெல்லாம் வராங்களோ सबको सतो प्रधान बनना है। எல்லாருக்குமே சத்தோ பிரதானமாக ஆகணும்னு சொல்றாங்க. ऐसा संकल्प नहीं आना चाहिए। இப்படி சங்கல்பம் வரக்கூடாது. कोई सतो प्रधान बनेंगे, कोई तमो प्रधान बनेंगे। சிலரு சத்தோ பிரதான ஆகுவாங்க, சிலரு தமோ பிரதான ஆகுவாங்க. अरे அரே, मैं सर्वशक्तिवान बाप का बच्चा, நான் சர்வசக்திவான் அப்பாவோட குழந்தை. मेरे संसर्ग संपर्क में जो भी आवेंगे என்னோட தொடர்புல கனெக்ஷன்ல யாரெல்லாம் வருவாங்களோ सब எல்லாருமே सात्विक ही बनेंगे। சாத்விகம் தான் ஆகுவாங்க, அப்படின்னா சத்தோ பிரதான் தான் ஆகுவாங்க. अपन को समझना चाहिए, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். पहले पहले तो हमको सतो प्रधान बनना है। ஃபர்ஸ்ட் நமக்கு சத்தோ பிரதானம் ஆகணும்னு சொல்றாங்க. जितना निश्चय बुद्धि होंगे எந்த அளவுக்கு நிச்சய புத்தியாக இருப்பீங்களோ उतना सतो प्रधान बनेंगे। அந்த அளவுக்கு சத்தோ பிரதானமாக ஆகுவீங்க. ऐसे नहीं आना चाहिए बुद्धि में இப்படி புத்தில வரக்கூடாது. कि हम कैसे सतो प्रधान बन सकेंगे। நாம எப்படி சத்தோ பிரதானமாக ஆக முடியும்? ऐसे ऐसे ख्यालात आने से फिर डरक जाते। இப்படி எல்லாம் சிந்தனை வர்றதுனால பிறகு என்ன ஆயிடுறாங்கன்னா ஸ்லிப் ஆயிடுறாங்க. याद की यात्रा पर नहीं रहते हैं நினைவினோட யாத்திரையில இருக்கிறது இல்லைன்னா तो कमजोर संकल्प आते हैं। அப்போ வீக்கான சங்கல்பங்கள் வரும்னு சொல்றாங்க. जितना हो सके எந்த அளவுக்கு ஆகுதோ अच्छा पुरुषार्थ करना चाहिए। நல்ல புருஷார்த்தத்தை செய்யணும். अपन को आत्मा समझ सतो प्रधान बनना है। தன்னை ஆத்மா நினைச்சு சத்தோ பிரதானமாக ஆகணும். इस समय तो सभी मनुष्य मात्र तमो प्रधान है। இந்த நேரத்துல எல்லா மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்காங்க. तुम्हारी आत्मा भी तमो प्रधान है। உங்களோட ஆத்மா கூடயும் தமோ பிரதானமா இருக்குது. तमो प्रधान आत्मा है ஆத்மா தமோ பிரதானமாக இருக்குதுன்னா तब तो नेगेटिव संकल्प आते हैं। அப்போதானே நெகட்டிவ் சங்கல்பங்கள் வருது. आत्मा सतो प्रधान बनेगी ஆத்மா சத்தோ பிரதானமா ஆயிடுச்சுன்னா तो संकल्प भी அப்போ சங்கல்பம் கூடயும் सात्विक आवेंगे। சாத்விகமானது வரும்னு சொல்றாங்க. अभी आत्मा को सतो प्रधान बनना है। இப்போ ஆத்மாக்கு சத்தோ பிரதானமாக ஆகணும்னு சொல்றாங்க. बाप की याद से ही सतो प्रधान बनेंगे। அப்பாவோட நினைவு மூலமா தான் சத்தோ பிரதானமாக ஆகுவீங்க. साथ साथ सर्विस करेंगे அது கூடயே சர்வீஸ செஞ்சீங்கன்னா तो ताकत मिलेगी। அப்போ சக்தி கிடைக்கும். समझो कोई सेंटर खोलते हैं இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் யாரோ சென்டர் ஓபன் பண்ணாங்க, तो सेंटर से फायदा लेने वालों के अंदर அப்போ அந்த சென்டர்ல இருந்து லாபம் எடுத்துக்க கூடியவங்களுக்குள்ள दुआ निकलेगी, ஆசீர்வாதம் வரும். आशीर्वाद उनके ऊपर आवेगा। அவங்க மேல ஆசீர்வாதம் என்றது கொடுப்பாங்க அவங்களுக்கு. मनुष्य धर्मशाला आदि बनाते हैं कि मनुष्य आवे और विश्राम पावे। மனிதர்கள் தர்மசாலா எல்லாமே ஓபன் செய்யறாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து அங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக அந்த தர்மசாலா எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. तो हारी थकी आत्मा धर्मशाला में आकर के இப்ப யாரு தோல்விய அடைஞ்சிருக்கிற பிறகு கலத்து போயிருக்கிற ஆத்மா தர்மசாலால வந்து विश्राम पा करके खुश होती है ना। ரெஸ்ட எடுத்து குஷிய அடையுது இல்லையா? रहने वालों को फहरत मिलती है। இப்ப யாரு அங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு
அந்த ரெஸ்ட் கிடைக்குது. तो उनकी आशीर्वाद அப்போ அவங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் என்றது धर्मशाला बनाने वालों को भी मिलती है. அவங்களோட ஆசீர்வாதம் யாரு தர்மசாலைய கட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் கிடைக்குது. तो फिर उसका नतीजा क्या होगा? பிறகு அதோட விளைவு என்ன ஆகும்? जरूर अगले जन्म में वो सुखी रहेगा. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்மத்துல அவங்க சுகமாக இருப்பாங்க. मकानात अच्छे अच्छे मिलेंगे. நல்ல வீடுகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. मकान का सुख मिलेगा. அந்த வீடினோட சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. फिर ऐसे नहीं है कि कब बीमार नहीं पड़ेगा. பிறகு அப்படி கிடையாது. எப்பவுமே அவங்க हाँ सिर्फ मकान अच्छा मिलेगा. அவங்களுக்கு நோய் இல்லாம இருப்பாங்க என்ற விஷயம் இல்ல. ஆமா, அவங்களுக்கு வீடு நல்ல வீடு கிடைக்கும், நல்லது கிடைக்கும். हॉस्पिटल खोला होगा ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருந்தாங்கன்னா तो अगले जन्म में तंदुरुस्ती अच्छी मिलेगी. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். परंतु वो तो हद की बात है. ஆனா அது என்னன்னா எல்லாருக்கும் உட்பட்ட விஷயங்கள் ஆயிடுச்சு. हद का हॉस्पिटल, हद की धर्मशाला है. எல்லாருக்கும் உட்பட்ட ஹாஸ்பிட்டல், எல்லாருக்கும் உட்பட்ட தர்மசாலா ஆச்சு. और यहाँ तो பிறகு இங்க बेहद की बात है. எல்லாருக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் ஆயிருக்குது. ये तो हॉस्पिटल कम यूनिवर्सिटी है. இது ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி ஆயிருக்குது. ஹாஸ்பிட்டலும் ஆயிருக்குது, பிறகு யூனிவர்சிட்டியும் ஆயிருக்குது. यूनिवर्सिटी खोले होंगे யூனிவர்சிட்டி எப்போ ஓபன் பண்ணுவாங்களோ तो बहुत ऊंची पढ़ाई पढ़ेंगे. அப்போ ரொம்ப உயர்ந்த படிப்பை படிப்பாங்க. बाकी स्वर्ग में तो ये हॉस्पिटल आदि नहीं होते. மற்றபடி ஸ்வர்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்கிறது இல்ல. यहाँ तो तुम पुरुषार्थ से 21 जन्मों की प्रारब्ध बनाते हो. இங்க நீங்க புருஷார்த்தம் மூலமாக 21 ஜென்மத்துக்கான பிராப்தியை எடுத்துக்கிறீங்க. बाकी वहाँ हॉस्पिटल, कोर्ट, पुलिस आदि कुछ भी नहीं होगा. மற்றபடி அங்க ஹாஸ்பிட்டல், கோர்ட், போலீஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. अभी तुम चलते हो ऐसे सुखधाम में. இப்ப நீங்க இப்படிப்பட்ட சுகதாமத்துக்கு போகிறீங்க. वहाँ सुखधाम में कोई वजीर भी नहीं होगा. அங்க சுகதாமத்துல மந்திரியும் யாரும் இருக்க மாட்டாங்க. जो राजा को रास्ता बता दे. யாரு ராஜாக்கு வழிய காமிக்கிற போல மந்திரியும் யாருமே இருக்க மாட்டாங்க. क्यों नहीं होगा? ஏன் இருக்க மாட்டாங்க? इस दुनिया में वजीरों की संख्या क्यों बढ़ती जाती है? இந்த உலகத்துல இந்த வசீரனா இந்த மந்திரிகளோட எண்ணிக்கையே அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. क्योंकि जो शासन करता है वो तामसी होते जाते हैं. ஏன்னா யாரு ஆட்சியை செய்யக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்க தாமசி ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. भिखारी है. விகாரி ஆயிருக்காங்க. वहाँ तो राजा भी निर्विकार हैं और प्रजा भी அங்க ராஜாவும் நிர்விகாரி, பிறகு பிரஜைகள் கூடயும் निर्विकारी होती है. விகாரம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. वहाँ वजीर होता नहीं. அங்க மந்திரிகள் இருக்கிறதே இல்ல. खुद महाराजा महारानी ऊंचे थे ऊंचे. அவங்க சுயம் மகாராஜா மகாராணிகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க. जो ऊंचे ऊंचे हैं யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்களோ वो नीचे वजीर की राय थोड़े लेगे भाई. அவங்க தாழ்ந்த அந்த மந்திரிகளினோட சஜஷனை கேட்பாங்களா? राय लेने की दरकार तब होती है சஜஷனை எடுத்துக்கிற அவசியம் எப்போ இருக்கும்னா जब राजाएं बेवकूफ बनते हैं. எப்போ ராஜாக்கள் முட்டாள்கள் ஆயிடுறாங்களோ அப்போ அவசியம் இருக்கும்னு சொல்றாங்க.
विकारों में गिरते हैं। விகாரத்துல விழுந்துடுறாங்க. रावण राज्य में तो बिल्कुल ही तुच्छ बुद्धि बेवकूफ बन जाते हैं। பாபா சொல்றாங்க ராவண ராஜ்யத்துல முழுமையாக தாழ்ந்த புத்தி முட்டாள்கள் ஆயிடுறாங்கன்னு சொல்றாங்க. अभी तो ऐसे तुच्छ बुद्धि चल रहे हैं। இப்போ புத்தி எப்படி தாழ்ந்த புத்தி ஆயிட்டு இருக்குதுன்னா और बन रहे हैं, इसलिए विनाश का रास्ता ढूंढ रहे हैं। இப்போ இப்படி ஆயிட்டு இருக்காங்க, அதனாலதான் விநாசத்துக்கான வழிய தேடிட்டு இருக்காங்க. कुछ समझते हैं हम भारत को बहुत ऊंच बनाते हैं। சுயம் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாரத்தை ரொம்ப உயர்ந்ததாக ஆக்குறோம். परंतु ऊंच बनाने के बजाय और ही नीचे गिरते जाते हैं। ஆனா உயர்ந்ததாக ஆக்குற பதிலாகி இன்னும் தாழ்ந்ததாக ஆக்கிட்டு இருக்காங்க. अभी विनाश सामने खड़ा है। இப்போ விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்குது. तुम बच्चे तो जानते हो अभी हमको घर जाना है। குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு வீட்டுக்கு போகணும். हम भारत की रूहानी सेवा करके अपना राज्य स्थापन करते हैं। நாங்க பாரத்தினோட ஆன்மீக சேவை பண்ணி நம்மளோட ராஜாங்கத்தை அடையிறோம். फिर हम ही राज्य करेंगे। அந்த ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யறோம், பிறகு நாம தான் அந்த ராஜாங்கத்தை செய்யறோம். क्योंकि हम जो राज्य स्थापन करते हैं, நம்ம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறோம், பிறகு நாம தான் அது மேல ராஜ்யத்தை செய்வோம். இப்ப நாம என்ன ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறோமோ वहाँ यथा राजा रानी அங்க எப்படி ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ तथा प्रजा, அதே மாதிரிதான் பிரஜைகள். गाया भी जाता है। மகிமையும் பாடப்படுகிறது. फॉलो फादर, ஃபாலோ ஃபாதர். सन सोस फादर, फादर सोस सन्स। குழந்தை அப்பாவை பிரத்யக்ஷம் செய்வாங்க, அப்பா குழந்தைய பிரத்யக்ஷம் செய்வாங்க. बच्चे जानते हैं शिव बाबा ब्रह्मा के तन में आए हमको पढ़ाते हैं। குழந்தைகளுக்கு தெரியும் சிவ் பாபா பிரம்மாவினோட சரீரத்துல பிரவேசம் பண்ணி நமக்கு படிக்க வைக்கிறாங்க. ऐसे ही समझाना भी है இப்படி புரிய வைக்கவும் செய்யணும். कि पढ़ाने वाला शिव बाबा है, படிக்க வைக்க கூடியவங்க சிவ் பாபா இருக்காங்க. ये दाढ़ी मूछ वाला ब्रह्मा पढ़ाने वाला नहीं है। இந்த தாடி மீச இருக்கக்கூடிய பிரம்மா படிக்க வைக்க கூடியவங்க இல்ல. जिनकी बुद्धि में बैठ जाता है யாரோட புத்தில உட்கார்ந்துடுதோ ये ब्रह्मा पढ़ाने वाला है, இந்த பிரம்மா படிக்க வைக்க கூடியவங்க ஆயிருக்காங்கன்னு उनकी बुद्धि में देवान बैठा होता है। அவங்களோட புத்தில தேகாபிமானம் உட்கார்ந்து இருக்கும். अपन को आत्मा समझ कर नहीं बैठते, தன்னை ஆத்மா நினைச்சு உட்காரது இல்ல. तो देहदारी याद आता है। அப்போ தேகதாரி தான் நினைவு வராங்க. हम कहते हैं ये ब्रह्मा भगवान या देवता नहीं है। நாம சொல்றோம் இந்த பிரம்மா பகவான் இல்லன்னா தேவத்தை ஒண்ணும் இல்ல. भक्ति मार्ग में भी பக்தி மார்க்கத்துல கூடயும் ब्रह्मा को देवता नहीं मानते, பிரம்மாவை தேவதா என்ற ரூபத்துல ஏத்துக்கிறது இல்ல. इसलिए दाढ़ी मूछ दिखाई है। அதனாலதான் தாடி மீசைய காமிக்கப்பட்டிருக்குது. देवताओं के तो मंदिर होते हैं, தேவதைகளுக்கு கோயில் என்றது இருக்கும். मंदिरों में मूर्ति रख करके पूजा होती है। கோயில்ல மூர்த்திய வச்சு பூஜைய செய்றாங்க. पवित्र विग्रह की पूजा होती है। பவித்திரமான விக்கிரகங்களுக்கு பூஜை நடக்குது. अपवित्र शरीरधारी की पूजा हो न सके, अपवित्रமான शरीरधारीகளுக்கு பூஜை ஆகாது. तो बुद्धि में रहना चाहिए அப்போ புத்தில இருக்கணும். कि हमको ये ब्रह्मा नहीं पता, पढ़ाते हैं। நமக்கு இந்த பிரம்மா ஒண்ணு படிக்க வைக்கிறது இல்ல.
ये ब्रह्मा तो पतित तन का नाम है। இந்த பிரம்மா பதித்த சரீரத்தினோட பேரா இருக்குது. बाप ने पतित शरीर में प्रवेश किया है। அப்பா பதிச்ச சரீரத்துல பிரவேசம் பண்ணிருக்காங்க. झाड़ में देखो, மரத்துல பாருங்க, ऊपर चोटी में खड़ा है। மேல சிகரத்துல நின்னுட்டு இருக்காங்க. फिर नीचे पावन बनने के लिए तपस्या कर रहे हैं। பிறகு கீழே பாவனமாக ஆகிறதுக்காக தபஸ்யா பண்ணிட்டு இருக்காங்க. तपस्या करते हैं, தபஸ்யா பண்றாங்க. फिर देवता बनते हैं। பிறகு தேவதைகள் ஆகுறாங்க. देवताएं कोई तपस्या नहीं करते। தேவதைகள் தபஸ்யா ஒண்ணு செய்யறது கிடையாது. तुम ब्राह्मण ही तपस्या करते हो। பிராமணர்களா இருக்கிற நீங்க தான் தபஸ்ய செய்றீங்க. तपस्या कोई शरीर की नहीं है தபஸ்யா சரீரத்தினோட தபஸ்யா ஒண்ணு கிடையாது. कि एक टांग पर खड़ा होना है, ஒரு கால் மேல நின்னுக்கணும், उल्टा लटक जाना है। தலைகீழாக தொங்கணும், नहीं, அப்படி கிடையாது. अपन को आत्मा समझने की ही तपस्या है। தன்னை ஆத்மா நினைச்சுக்கிறதுக்கானதான் தபஸ்யா இருக்குது. मैं आत्मा हूँ, நானு ஆத்மா இருக்கிறேன், मैं देह नहीं हूँ। நானு தேகம் இல்ல. अभी तुम सब ब्रह्मा कुमार कुमारियाँ राजयोग सीख रहे हो। இப்ப நீங்க எல்லா பிரம்மா குமார் குமாரிஸ் ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருக்கீங்க. कितना क्लियर है। எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. इसमें योग बहुत अच्छा चाहिए। இதுல யோகம் என்றது நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். अच्छा योग कैसा होता है? நல்ல யோகம்னா எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. और बुरा योग कैसा होता है? பிறகு தாழ்ந்த யோகம்னா எப்படி எப்படி இருக்கும் அது? एक की याद आवेगी ஒருத்தரோட நினைவு வந்ததுன்னா तो अच्छा योग, அப்போ நல்ல யோகம்னு சொல்றாங்க. और याद में बैठते हैं खासकर பிறகு எப்போ விசேஷமாக நினைவுல உட்கார்றாங்க, तो इंटरफियरेंस होता है देहधारियों का। பிறகு தேகதாரிகளினோட நுழைற விஷயம் என்றது ஏற்படுது. तो व्यभिचारी याद हो जाती है। அப்போ வெபிச்சாரி நினைவு ஆயிடுதுன்னு சொல்றாங்க. व्यभिचारी याद को कहेंगे வெபிச்சாரி நினைவுக்கு சொல்லப்பட்டிருக்குது खराब योग। கெட்ட யோகம். अब व्यभिचारी याद में नहीं रहेंगे வெபிச்சாரம் இல்லாத நினைவுல இருக்காம இருந்தீங்கன்னா तो मुरली में वो ताकत भी नहीं आवेगी। அப்போ முரளில அந்த அளவுக்கு அந்த ஒரு சக்தி கூடயும் வராது. ताकत मिलती है सिर्फ एक शिव बाबा की याद से। சக்தி கிடைக்கிறது வெறும் ஒரு சிவபாபாவோட நினைவு செய்யறதுனாலதான். एक शिव बाबा ही राजयोग सिखाने वाला है। ஒரு சிவபாபா தான் ராஜயோகத்தை கத்து கொடுக்க கூடியவங்க ஆயிருக்காங்க. याद से ही तुम सतो प्रधान बनेंगे। நினைவுனாலதான் நீங்க சத்தோ பிரதானம் ஆகுறீங்க. सतो प्रधान नहीं बनेंगे, சத்தோ பிரதானம் ஆகலைன்னா आप व्यभिचारी याद में नहीं टिकेंगे வெபிச்சாரம் இல்லாத நினைவுல நிலைக்கலைன்னா तो सजाएं खा करके फिर कम पद पाई लेंगे। பிறகு தண்டனையை எடுத்துக்கிட்டு கம்மி பதவியா அடைவீங்க. तो मूल बात है याद की। அதாவது பாபா சொல்றாங்க மூலமான விஷயம் என்னன்னா நினைவு செய்யற விஷயம் இருக்குது. इसको भारत का प्राचीन योग कहा जाता है। இது பாரத்தினோட பழமையான யோகம்னு சொல்லப்பட்டிருக்குது. ये प्राचीन योग एक भगवान ही आकर के सिखाते हैं। இந்த பழமையான யோகம் வெறும் ஒரு பகவான் தான் வந்து கத்து கொடுக்கறாங்க. मनुष्य मनुष्य को राजयोग सिखा ही नहीं सकता। மனிதன் மனிதனுக்கு ராஜயோகத்தை கத்து கொடுக்க முடியாது. ये नॉलेज का किसको पता नहीं है। இந்த நாலேஜ பற்றி யாருக்குமே தெரியாது. आगे ऋषि मुनि कहते आए हैं முன்னாடி ரிஷி முனிகள் சொல்லிட்டே தான் வந்திருந்தாங்க.
कहते थे रचयिता और रचना के आदि मध्य अंत को हम नहीं जानते। சொல்லிட்டு இருந்தாங்க, படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடைய கரையை பற்றி நமக்கு தெரியாது. तुम भी आगे कुछ नहीं जानते थे। நீங்க கூடயும் முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கல. कि अव्वल नंबर रचयिता कौन है, நம்பர் 1 படைப்பவர் யாரா இருக்காங்க, और अव्वल नंबर रचना कौन है। பிறகு நம்பர் 1 படைப்பு யாரா இருக்காங்க. अभी तुम्हारी बुद्धि में आया है। இப்போ உங்களோட புத்தியில வந்திருக்குது. अभी क्यों आया, पहले क्यों नहीं आया। இப்போ ஏன் வந்திருக்குது, முன்னாடியே வரல. है? अभी एडवांस ज्ञान में आए, இப்போ அட்வான்ஸ் ஞானத்துக்கு வந்திருக்கீங்க. एडवांस पढ़ाई पढ़ी है। அட்வான்ஸ் படிப்ப படிச்சிருக்கீங்க. पहले बेसिक नॉलेज में थे, ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ்ல இருந்தீங்க. तो रचना और रचयिता के आदि मध्य अंत को नहीं जानते थे। அப்போ படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடைய கரையை பற்றி தெரிஞ்சிருக்கல. समझते थे कि ज्योति बिंदु रचयिता है, என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஜோதி பிந்து படைப்பவர் ஆயிருக்காங்க. और रचयिता और रचना का संबंध பிறகு படைப்பவர் பிறகு படைப்பினோட உறவு साकार में होगा சாக்காரத்துல இருக்குமா, या निराकार में होगा। இல்லன்னா நிராகாரத்துல இருக்குமா. रचयिता भी साकार चाहिए படைப்பவர் கூடயும் சாக்காரத்துல இருக்கணும். और रचना भी साकार चाहिए। பிறகு படைப்பு கூடயும் சாக்காரத்துல இருக்கணும். भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல विकार होने के कारण सड़ते रहते थे। விகாரம் இருக்கிற காரணத்தினால கெட்டு போயிட்டு இருந்தீங்க. अभी तुम्हारी बुद्धि இப்போ உங்களோட புத்தி सालिम बनी है। அது ஷார்ப்பா இருக்குது, புத்திசாலியா இருக்கு. भक्ति मार्ग में बिल्कुल के सड़ करके काले हो जाते। பக்தி மார்க்கத்துல முழுமையா அது கெட்டு போய் கருப்பா ஆயிடுறீங்க. इन 5 विकारों ने तुमको भरतनाट्य पे नहीं बनाया। இந்த 5 விகாரங்கள் தான் உங்களுக்கு ஒரு பைசாக்கு கூடயும் தகுதி இல்லாதவங்களாக ஆக்கிடுச்சு. अब ये पुरानी दुनिया जलकर खत्म हो जानी है। இப்போ இந்த பழைய உலகம் எரிஞ்சு சாம்பல் ஆகிற விஷயமாக இருக்குது. कुछ भी रहने का नहीं है। எதுவுமே இருக்கிறதாக இல்ல, எதுவுமே இருக்காது. तुम भी नंबरवार पुरुषार्थ अनुसार भारत को स्वर्ग बनाने की நீங்க கூடயும் நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக பாரத ஸ்வர்கமாக ஆக்குறதுக்காக तन मन धन से सेवा करते हो। சரீரம் மனது மூலமாக தன மூலமாக சேவைய செய்றீங்க. प्रदर्शनी में भी तुमसे पूछते हैं பிரதர்ஷனில கூடயும் உங்ககிட்ட கேக்குறாங்க, कि इतना पैसा कहाँ से आता है। இவ்வளவு பைசா எங்கிருந்து வருது. तो बोलो, அப்ப சொல்லுங்க, हम ब्रह्मा कुमार कुमारियाँ अपने तन मन धन से राम राज्य பிரம்மா குமார் குமாரிஸா இருக்கிற நாம சரீரம் மனது தன மூலமாக ராமராஜ்யம் श्रीमत पर स्थापन कर रहे हैं। ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். गांधी तो ऐसे नहीं कहते थे காந்தி இப்படி சொல்லிட்டு இருக்கல, कि हम श्रीमत पर राम राज्य स्थापन करते। நம்ம ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். उनको श्रीमत का पता ही नहीं। அவங்களுக்கு ஸ்ரீமத் பற்றி தெரியவே தெரியாது. श्रेष्ठ थे श्रेष्ठ दुनिया में कौन है। உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க உலகத்துல யாரா இருக்காங்க, उनकी बुद्धि में बैठता ही नहीं। அவங்களோட புத்தியில உட்கார்றதே இல்லன்னு சொல்றாங்க. तो राम राज्य कैसे स्थापन होगा। அப்போ ராமராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகும். अब तुम्हारी बुद्धि में आया है இப்போ உங்களோட புத்தியில வந்து இருக்குது.
कि राम ही श्रेष्ठ थे श्रेष्ठ पाठधारी। ராமர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்தாரி ஆயிருக்காங்க, हीरो पाठधारी है। ஹீரோ பாட்தாரி ஆயிருக்காங்க. श्रेष्ठ थे श्रेष्ठ को पहचानेंगे, உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, उनकी मत पर चलेंगे அவங்களோட டைரக்ஷன் அனுசாரமாக நடந்தீங்கன்னா, तो हम श्रेष्ठ थे श्रेष्ठ देवता बनेंगे। அப்போ நம்ம உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதைகளாக ஆகுவோம். यहाँ तो इसमें श्री श्री 108 बाप बैठे। இங்க இவங்களுக்குள்ள ஸ்ரீ ஸ்ரீ 108 இருக்கக்கூடிய அப்பா உட்கார்ந்து இருக்காங்க. 108 श्रेष्ठ आत्माओं को 108 சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு जन्म जन्मांतर का राजाई पद देते हैं। ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட ராஜாங்கத்தினோட பதவியா கொடுக்கறாங்க. राजाएं होते हैं श्रेष्ठ, ராஜாக்கள் உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, प्रजा नंबरवार होती है। பிரஜைகள் நம்பர்வாராக இருப்பாங்க. 108 की माला भी बनती है ना। 108 ஆத்மாக்களோட மாலை கூட உருவாகுது இல்லையா? माला तो बहुत बड़ी बनती है। மாலா மிகப்பெரிய மாலா ரெடி ஆகுது. इतनी बड़ी माला बनती है। எவ்வளவு பெரிய மாலா உருவாகுது? 16,000 की माला बनती है। 16,000 மாலை உருவாகுது. उसमें 8 அதுல 8 பேரு और 108 பிறகு 108 अच्छी मेहनत करते हैं। நல்லபடியாக உழைக்கிறாங்க. नंबरवार तो फिर बहुत है। நம்பர்வாராக பிறகு நிறைய பேர் இருக்காங்க. जो अच्छी रीति मेहनत करते हैं। யாரு நல்லபடியாக உழைக்கிறாங்க? रुद्र पूजा होती है ருத்ர பூஜை ஆகுது. तो शालिग्रामों की भी पूजा होती है। அப்போ ஷாலி கிராமங்களுக்கு கூடயும் பூஜை நடக்குது. जरूर उन्होंने कुछ सर्विस की है। கண்டிப்பாக அவங்க ஏதோ சர்வீஸ பண்ணிருக்காங்க. ऐसे नहीं कि उन्होंने कोई सर्विस नहीं की है। அப்படி இல்ல அவங்க சர்வீஸே செய்யல என்ற விஷயம் இல்ல. सेवा की है तब तो पूजा होती है। சேவை பண்ணிருக்காங்க, அப்பதானே பூஜை நடக்குது. रुद्राक्ष की माला में ருத்ராட்சியினோட மாலைல रुंडों की पूजा होती है। विजय माला में இந்த விஜயமாலைல எப்படின்னா பாபா சொல்றாங்க शरीरத்துக்கு பூஜை நடக்குது. रुंड कहते हैं धड़ को ருண்டன் சொல்லி शरीरத்துக்கு சொல்லப்படுகிறது. और मुंड कहते हैं मुख को। பிறகு முண்டன் சொல்லி தலைக்கு சொல்லப்படுகிறது, அப்படின்னா முகத்துக்கு சொல்லப்படுகிறது. जिनके मुख से पवित्र बातें निकली हैं। யாரோட முக மூலமாக தூய்மையான பேச்சுகள் வந்திருக்கு? भगवान की सुनाई हुई बातें निकली हैं। பகவான் சொல்லிருக்கிற விஷயங்கள் வெளிவந்திருக்கு. मुख में मनन चिंतन मंथन चला है। வாயில விசார சாகர மந்தனம் நடந்திருக்குது. वो रुद्रमाला के मणके कहे जाते। அந்த முகத்துல விசார சாகர மந்தனம் நடந்திருக்குது, அவங்களுக்கு ருத்ரமால மணிகள்னு சொல்லப்பட்டிருக்காங்க. तो तुम सेवादारी हो। அப்போ நீங்க சேவாதாரிகளா இருக்கீங்க. सबकी आत्मा को जगाने वाले हो। எல்லாரோட ஆத்மாவை எழுப்பக்கூடியவங்களாக இருக்கீங்க. मैं आत्मा हूँ ये बात भूलने से देहभान आ जाता है। நான் ஆத்மா இருக்கிறேன் என்ற விஷயத்த மறக்கிறதுனால தேகாபிமானம் வந்துடுது. मैं फलाना हूँ, நான் குறிப்பிட்டவன் இருக்கிறேன், इंदिरा गांधी हूँ। இந்திரா காந்தியா இருக்கேன். उनको ये थोड़ा ही पता है कि मैं आत्मा हूँ। அவங்களுக்கு தெரியுமா என்ன நான் ஆத்மா இருக்கிறேன்? ये मेरे शरीर का नाम है। இது என்னோட शरीरத்துக்கு பேரா இருக்குது. हम आत्मा कहाँ से आती है ये भी कोई को जरा भी ख्याल नहीं है। நம்ம ஆத்மா எங்கிருந்து வரோம் என்ற விஷயம் கூடயும் யாருக்குமே இத பற்றி சிந்தனை இல்ல. यहाँ पाठ बजाते बजाते இங்க பாட்ட செய்ய செய்ய शरीर का भान पक्का हो गया। शरीरத்தினோட அபிமானம் பக்கா ஆயிடுச்சு.
क्योंकि सारा पार्ट स्वार्थ के लिए बजाते हैं। ஏன்னா முழு பாட்டு சுயத்தினோட ரத்தத்துக்காக செய்றாங்க, अपने रथ की प्राप्ति के लिए बजाते हैं। தன்னோட ரத்தத்துக்கான பிராப்திக்காக செய்றாங்க. तो देवान पक्का हो जाता है। அப்போ தேகாபிமானம் பக்கா ஆயிடுது. तो अपने रथ के लिए कुछ भी नहीं करते हो। நீங்க உங்களோட தன்னோட ரத்தத்துக்காக எதுவுமே செய்யறதில்ல. सिर्फ पुरुषार्थ करने के लिए 2 रोटी चाहिए। வெறும் புருஷார்த்தத்தை செய்யறதுக்காக 2 ரொட்டி தேவை இருக்குது. तो शरीर का भान ही खलास हो जाता है। அப்போ சரீரத்தினோட அபிமானமே முடிஞ்சு போயிடுது. मैं आत्मा हूँ, நான் ஆத்மா இருக்கேன், ये पक्का निश्चय बुद्धि हो जाता है। இது பக்கா நிச்சய புத்தி ஆயிடுது. तो बाप समझाते हैं, அப்ப அப்பா புரிய வைக்கிறாங்க, अभी गफलत छोड़ो। இப்போ கவன குறைவ விட்டுடுங்க. माया बड़ी जबरदस्त है। மாயா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. तुम युद्ध के मैदान में हो, நீங்க யுத்தத்தினோட மைதானத்துல இருக்கீங்க. माया रावण के साथ तुम्हारी युद्ध है। மாயா ராவன் கூட உங்களோட யுத்தம் இருக்குது. माया रावण भी सर्वशक्तिवान है। மாயா ராவன் கூடயும் சர்வசக்திவான் ஆயிருக்காங்க. बाप भी सर्वशक्तिवान है। அப்பாவும் சர்வசக்திவான் ஆயிருக்காங்க. अभी तुम बाप की पाला में आए हो। இப்ப நீங்க அப்பாவோட சைடுக்கு வந்திருக்கீங்க. बाप के सहयोगी बने हो। அப்பாவோட உதவியாளர்களாக ஆயிருக்கீங்க. तो पहचान होनी चाहिए அப்போ இந்த அறிமுகம் என்றது இருக்கணும். कि माया रावण का रूप कौन है। மாயா ராவணனோட ரூபம் எதா இருக்குதுன்னு, யாரா இருக்காங்க. माया स्त्रीलिंग, மாயா ஸ்திரீலிங்கம், रा- ஃபீமேல் ஜெண்டர். रावण पुरलिंग, பிறகு ராவணன்னா புல்லிங், அப்படின்னா மேல் ஜெண்டர் ஆயிருக்காங்க. दोनों को मिला के एक कर दिया। 2 பேரை கூடயும் இணைந்து ஒன்ன படுத்துட்டாங்க. राम को पुरुष रूप में ही दिखाते हैं। ராமருக்கு ஆணோட ரூபத்துல தான் காமிக்கிறாங்க. राम को भगवान समझते हैं। ராமரை பகவானன் நினைச்சுக்கிறாங்க. लड़ाई में सीता को नहीं दिखावेंगे। யுத்தத்துல சீதாவை ஒன்னும் காமிக்கிறது இல்ல. तो माया के साथ रावण को क्यों जोड़ा गया। அப்போ மாயா கூடயே ராவணனை இணைச்சிருக்காங்க. माया से लड़ाई है மாயா கூட या யுத்தமா, रावण से लड़ाई है। இல்லன்னா ராவன் கூட யுத்தமா? हैं? रावण राज्य में ராவண ராஜ்ய प्रवृत्ति मार्ग पक्का होता है क्या। ராவண ராஜ்யத்துல இல்லர் மார்க்கம் பக்காக இருக்குமா? रावण राज्य में निवृत्ति मार्ग होता है। ராவண ராஜ்யத்துல நிவிருத்தி மார்க்கம், சன்னியாசி மார்க்கம் இருக்குமா? जितने भी धर्म पिताएं आए, எத்தனெல்லாம் தர்ம பிதாக்கள் வந்தாங்களோ उनमें ज्यादातर एक सिख धर्म को छोड़ के அதுல அதிகத்திலும் அதிக பார்த்தோம்னா ஒரு சிக் தர்மத்தை விட்டு, गुरु नानक को छोड़ के குரு நானக்க விட்டு, बाकी सब प्रवृत्ति मार्ग वाले आए या निवृत्ति मार्ग वाले। மற்றபடி எல்லாருமே இல்லர் மார்க்கத்தினர்கள் வந்துட்டாங்களா, இல்லன்னா சன்னியாசி மார்க்கத்தினர்கள் வந்தாங்களா? सब निवृत्ति मार्ग वाले। எல்லாமே சன்னியாசி மார்க்கத்தினர்கள் வந்திருக்காங்க. तो निवृत्ति मार्ग वाले क्या बनावेंगे। அப்போ நிவிருத்தி மார்க்கத்தினர்கள் என்ன ஆக்குவாங்க? सिंगल बनावेंगे या डबल बनावेंगे। சிங்கிளாக ஆக்குவாங்களா, இல்லன்னா டபுளாக ஆக்குவாங்களா? बाप तो आते हैं विजय माला बनाने। அப்பா வர்றது விஜய் மாலாவை ரெடி பண்றதுக்காக. रावण की भी माला है। ராவணனோட மாலை கூடயும் இருக்குது. राम की भी माला है। பிறகு ராமனோட மாலையும் இருக்குது. रावण रुला
उड़ाने के लिए ராவணன் அள வைக்கிறதுக்காக तुम सब सीताओं को पहले अकेला बनाते हैं, உங்க எல்லா சீதாக்களை என்ன செய்யறான்னா ஃபர்ஸ்ட் ஒண்டி ஆக்குறான், फिर वार करते हैं। பிறகு வார் பண்றான். कैसे अकेला बनाते हैं? எப்படி ஒண்டியாக ஆக்குறதுன்னா तुम राम बाप को भूल जाते हो நீங்க ராம் அப்பாவை மறந்து போயிடுறீங்க, तो अकेले पड़ जाते हो। அப்போ ஒண்டி ஆயிடுறீங்க. तो तुम्हारा माया रावण से युद्ध है, அப்போ உங்களோடது மாயா ராவன் கூட யுத்தமா இருக்குது. कभी मायावी रूप धारण करके आती है, சில நேரத்துல மாயாவி ரூபத்தை தாரண பண்ணிட்டு வருது, कभी पुरुष रूप धारण करके आती है, சில நேரத்துல ஆணோட ரூபத்தை தாரண பண்ணிட்டு வருது, दोनों ही रूप धारण करके आती है। ரெண்டு ரூபத்தை கூடயும் தாரண பண்ணிட்டு வருது. एक रूप नहीं है। ஒரு ரூபம் மட்டும் ஒண்ணும் இல்ல. तो तुम्हारा युद्ध का मैदान है, அப்போ உங்களோடது யுத்தத்தினோட மைதானமா இருக்குது. इसके लिए तुम आत्माभिमानी बनो। இதுக்காக நீங்க ஆத்மாபிமானிகளாக ஆகுங்க. आत्मा और परमात्मा का ये मेला है, ஆத்மா பிறகு பரமாத்மாவினோட இது சந்திப்பா இருக்குது. उन मेलों में तो परमात्मा बाप होता ही नहीं। பாபா சொல்றாங்க அந்த மேலாக்கள்ல பரமாத்மா அப்பா இருக்கிறதே இல்ல. और यहाँ तो பிறகு இங்க तुम आत्माएं भी मौजूद हो ஆத்மாக்களா இருக்கிற நீங்க கூடயும் பிரசன்ட் ஆக और இருக்கீங்க. साथ में அது கூட परमात्मा बाप भी है। பரமாத்மா அப்பாவும் இருக்காங்க. इस मेले में कोई दुकानें आदि नहीं है। இந்த மேலால எந்த விதமான இந்த கடையெல்லாம் எதுவுமே இல்ல. अगर कोई अपनी दुकान निकाल करके बैठते हैं ஒருவேளை யாராவது தன்னோட கடையை ஓபன் பண்ணி உட்கார்ந்தாங்கன்னா तो अंजाम क्या होगा? அப்ப என்ன விளைவு ஏற்படும்? कोई अलग दुकान निकाल करके बैठते हैं, இப்ப யாராவது தனியான கடையை ஓபன் பண்ணி உட்கார்றாங்கன்னா, अलग धंधा करते हैं, தனியான தொழில செஞ்சாங்கன்னா तो अंजाम क्या होगा अंत में? அப்போ கடைசியில அதோட பரிணாமம் அப்படின்னு அந்த ஒரு விளைவு என்ன ஏற்படும்? बाप कहते हैं एक ही हट्टी है, அப்பா சொல்றாங்க ஒரே ஒரு கடை தான் இருக்கு, ये एक ही दुकान है, ஒரே ஒரு கடை தான் இது, दूसरी कोई भी दुकानें इसके सामने टिकेंगी नहीं। வேற எந்த கடை கூடயும் இதுக்கு முன்னாடி எந்த கடைகள் கூடயும் நின்னிக்காது, இருக்காது. गायन है आत्मा परमात्मा अलग रहे बहुकाल। மகிமை இருக்குது. ஆத்மா பரமாத்மா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் பிரிஞ்சிருந்தாங்க. अभी बाप आया हुआ है, இப்போ அப்பா வந்திருக்காங்க. तो अलग रहने की बात ही नहीं। அப்போ தனியாக இருக்கிற விஷயமே இல்ல. इस बात का अर्थ भी இந்த விஷயத்துக்கான वो அர்த்தமும் भक्ति मार्ग के गुरु लोग नहीं जानते இந்த பக்தி மார்க்கத்தினோட குருகளுக்கு தெரியாது. कि आत्मा परमात्मा अलग रहे बहुकाल। ஆத்மா பரமாத்மா ரொம்ப நீண்ட கால வரைக்கும் தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. सुंदर मेला कर दिया जब सदगुरु मिला दलाल। அழகான சந்திப்பு எப்போ ஏற்பட்டதுன்னா எப்போ சத்குரு மீடியா ரூபத்துல கிடைச்சாங்களோ அப்போன்னு சொல்லி சொல்றாங்க. कब की बात है? எந்த நேரத்தினோட விஷயமா இருக்கு? है? ब्रह्मा के द्वारा पाठ चला, பிரம்மா மூலமாக பாட்டு நடந்தது. तब की पाठ। அந்த டைமினோட பாட்டா? सदगुरु की बात है। சத்குருவினோட விஷயமா जब இருக்குது. सदगुरु दलाल के रूप में मिला எப்போ சத்குரு மீடியா ரூபத்துல கிடைச்சாங்களோ तो सदगुरु का पाठ आज का है அப்ப சத்குருவினோட பாட்டு ஆரம்பத்தினோடதா या अंत का है? இல்லன்னா கடைசி நேரத்தினோடதா இருக்குதா? है? आज का कैसे है?
ஆரம்பத்தினோடது எப்படி? आदि में तो माता के रूप में प्रत्यक्ष हुआ, ஆரம்பத்துல அம்மாவினோட ரூபத்துல பிரத்யக்ஷமானாங்க. मध्य में टीचर के रूप में प्रत्यक्ष होता है, நடுவுல டீச்சரினோட ரூபத்துல பிரத்யக்ஷமாகறாங்க. वो भी गुप्त पार्ट बजाता है, அதுவும் குப்தமான பாட்ட செய்றாங்க. कोई कह नहीं सकता யாரெல்லாம் கூடயும் சொல்ல முடியாது कि ये पार्ट है, இந்த பாட்டா இருக்குதுன்னு. और कोई मानता भी नहीं। பிறகு யாருமே ஏத்துக்கவும் செய்யறது இல்ல. जब बाप सदगुरु के रूप में प्रत्यक्ष होते हैं, எப்போ அப்பா சத்குருனோட ரூபத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்களோ तब का ये गायन है। அந்த நேரத்தினோட மகிமை இருக்குது இது. ஓம் சாந்தி.